அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹினுடைய பெயர்களில் அல்லாஹ் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அல்லாஹ் எல்லா மனிதர்கள் மீதும் எப்படி இருக்கான் அப்படின்னா ரொம்ப கருணையுள்ளவனாக இருக்கான். இப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் கருணையுள்ளவர்களாக மற்றவர்கள் மீது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கருணையுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ அதனுடைய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, உலகில் கருணை குறைவாக நம்ம இருக்கலாம். ஆனால் அதோடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ் எல்லோரிடமும் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அல் வதூத், நேசிப்பவன். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும், அல்லாஹ் நம்ம எல்லாத்தையுமே நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ நாமும் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தரணும். இப்போ சேலஞ்சு, சில நேரம் நாம் நம்மளுடைய மனசில் அன்பு இல்லாமல் உணரலாம். அதனோட சொல்யூஷன், அல்லாஹ் நல்லவர்களை என்ன பண்ணுறான் அப்படின்னா நேசிக்கிறான். அல் கஃபார், அல்லாஹ் மிக மன்னிப்பவன். நாம் எந்த தவறு செய்தாலும் அல்லாஹ் நம்மை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். சேலஞ்சு, நாம் தவறு செய்கிறோம். அதனோட சொல்யூஷன் என்ன, அல்லாஹ் பல தவறுகளை மன்னிப்பான். அத்தவாப், மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன். நாம் எவ்வளவு தவறு செய்து அல்லாஹிடத்துல நாம் அவனிடத்த மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கான். இப்போ பாவம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வருத்தம் வரும். தௌபா செய்தால் அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஏற்றுக்கொள்வான். அல் ஹஃபீத், நம்மை பாதுகாப்பவன். நம்ம எல்லாத்தையுமே யார் பாதுகாத்துட்ருக்கா, அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நம்மளை என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படின்னா பாதுகாத்து கொண்டு இருக்கிறான். அப்போ அதோடைய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, பயம் அல்லது ஆபத்து நமக்கு ஏற்படலாம். அப்போது அல்லாஹ் நம்மை அதுலேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்மை பாதுகாப்பவனாக இருக்கிறான். அதுதான் அதோடைய சொல்யூஷனாக இருக்குது. அல் வலி, உதவி புரிபவன். நம்ம அனைவருக்குமே அல்லாஹு தாலா என்ன பண்ணுறான் அப்படின்னா உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்போது அதனுடைய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, உதவி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக உதவியானது தேவைப்படலாம். அதனுடைய சொல்யூஷன் என்ன, அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா உதவுவான் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கணும். அர் ரஸாக், உணவளிப்பவன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும், மனிதர்களாகட்டும் பூச்சி வகைகள் எல்லாத்துக்குமே அல்லாஹு தாலா என்ன பண்ணுறான் அப்படின்னா உணவை அளிக்கக்கூடியவனாக இருக்கான். அப்போ அதனோட சேலஞ்ச் வாழ்வாதாரம் பற்றி கவலை இருக்கலாம். அதனோட சொல்யூஷன், அல்லாஹ் அனைவருக்குமே என்ன பண்ணுறான் அப்படின்னா உணவை தருகிறான். அல் கனி, தேவையற்றவன். அல்லாஹ்விற்கு எந்த தேவைகளுமே இல்லை. அவன் எப்போதுமே என்ன பண்ணுறான், தேவையற்றவனாக இருக்கிறான். அதனுடைய சேலஞ்ச், மனிதர்கள் மற்றவர்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் சார்ந்திருக்கிறோம். அதனுடைய சொல்யூஷன், அல்லாஹ் யாரையும் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா சார்ந்திருக்காதவனாக இருக்கிறான். அல் ஹமீது, அல்லாஹ் புகழக்குரியவன். புகழ் அனைத்துமே யாருக்குரியது, அல்லாஹுக்குரியது. அதோடைய சேலஞ்ச் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புகழை தேடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதனுடைய சொல்யூஷன், உண்மையான புகழ் யாருக்கு அப்படின்னா அல்லாஹ்விற்கு மட்டுமே இருக்குது. அல் முகீத், கவனிப்பவன். அல்லாஹ் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அல்லாஹ் கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனுடைய சேலஞ்ச், யாரும் கவனிக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அதனுடைய சொல்யூஷன் என்னவாக இருக்கு, அல்லாஹ் அனைவரையும் என்ன பண்ணுறான் அப்படின்னா கவனிக்கிறான். அல் அலீம், யாவும் அறிந்தவன். எல்லாவற்றையுமே அறியக்கூடியவன் யார் அப்படின்னா அல்லாஹுவாக இருக்கிறான். சேலஞ்ச், யாரையும் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அதனுடைய சொல்யூஷன், அல்லாஹ் எல்லாவற்றையுமே அறியக்கூடியவனாக இருக்கிறான். அர் ரகீப், காவல் புரிபவன். நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணுறான் அப்படின்னா அல்லாஹ் கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான். சேலஞ்ச், மனிதர்கள் தவறை மறைக்கலாம். நம்ம ஒரு தவறு செய்தோம் அப்படின்னா நாம் மறைக்கலாம். இதனுடைய சொல்யூஷன், அல்லாஹ் அனைத்தையும் கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல் கஹார், அடக்கி ஆள்பவன். எல்லாவற்றையுமே அடக்கி ஆளக்கூடியவன் யாராக இருக்கிறான் அப்படின்னா அல்லாஹாக இருக்கிறான். சேலஞ்சு, சிலர் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அதன் சொல்யூஷன், எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவன் அல்லாஹ். அல் ஹக்கீம், ஞானமிக்கவன். எல்லா ஞானமும்
எல்லா ஞானமும் யாருக்கு இருக்குது அப்படின்னா அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நாம் சொல்லணும். எல்லாவற்றையுமே ஞானமிக்கவன். நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். அது வந்துட்டு ஒரு சேலஞ்சாக இருக்கும். அதோட சொல்யூஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ் அனைத்தையும் ஞானத்துடன் நம்மளுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா செய்கிறான். அல் முக்சித் நீதியாக நடப்பவன். நாம் என்ன பண்ணோம், அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா நீதி எல்லா மனிதர்களுமே நீதியாக நடக்கிறான். இப்போ நாம் நம்மளை குழந்தைங்களுக்கு இதை சொல்லித்தரணும். நம்ம எல்லா விஷயங்களுமே நீதியாக இருக்கணும் அப்படின்றத நாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். அதனுடைய சேலஞ்ச் வந்துட்டு உலகத்தில் நம்ம அநீதி இருக்கலாம், அதனுடைய சொல்யூஷன் அல்லாஹ் எப்போதுமே நீதியுடன் நடப்பான். அல் மலீக் மன்னன். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் மன்னன். அதனுடைய சேலஞ்ச் மனிதர்கள் அதிகாரத்தில் வந்துட்டு பெருமை பேசலாம், அதனுடைய சொல்யூஷன் உண்மையான மன்னன் யாராக இருக்கிறானா அல்லாஹாக இருக்கிறான். அல் முத்தகெப்பிர் பெருமைக்குரியவன். எல்லாவற்றிற்குமே பெருமைக்குரியவன் யாராக இருக்கிறான் அப்படின்னா அல்லாஹ்வாக இருக்கிறான். சேலஞ்ச் வந்துட்டு மனிதர்கள் பெருமை கொள்ளலாம், சொல்யூஷன் உண்மையான பெருமை அல்லாஹுக்கே. அல் கவி வலிமை மிக்கவன். அவன் வலிமை மிக்கவனாக வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா இருக்கிறான். சேலஞ்ச் மனிதர்கள் பலவீனமாக உணரலாம், சொல்யூஷன் உண்மையான வலிமை அல்லாஹ்விடமே உள்ளது. அல் ஹாலிக் படைத்தவன். எல்லாவற்றையுமே படைத்தவன் யாரு? மரம் செடி கொடி மனிதர்கள் ஜின்கள் ஷைத்தான்கள் எல்லாவற்றையுமே படைத்தது யார் அப்படின்னா அல்லாஹ். இப்போ சேலஞ்சு இயற்கையின் மதிப்பை நம்ம வந்துட்டு மறந்து விடலாம், சொல்யூஷன் என்னவா இருக்கு? அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ். அல் பதி புதுமையாக படைப்பவன். சேலஞ்ச் புதிய படைப்புகளை பார்த்து ஆச்சரியப்படலாம், அந்த சொல்யூஷன் புதுமையாக படைப்பவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அல் முமீத் மரணிக்க செய்பவன். நம்மை மரணிக்க செய்யக்கூடியது யாரு? அல்லாஹ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவான்? மரணிக்க செய்வான். சேலஞ்ச் மரணத்தை மனிதர்கள் என்ன பண்றாங்க? மறந்து வாழலாம், அதோட சொல்யூஷன் வாழ்க்கையும் மரணமும் அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில். அல் ஹை என்றும் உயிரோடு இருப்பவன். அவனுக்கு மரணமே கிடையாது, அவன் என்றென்றும் என்ன பண்றான்? அல்லாஹு தாலா உயிரோடு இருக்கிறான். அதனுடைய சேலஞ்ச் எல்லா மனிதர்களும் ஒரு நாள் மரணிக்கிறார்கள், சொல்யூஷன் என்ன? அல்லாஹ் மட்டும் என்றும் உயிரோடு இருப்பவன். அல் ஹபீர் மிக பெரியவன். அல்லாஹ் மிக பெரியவனாக வந்துட்டு இருக்கிறான். சேலஞ்ச் வந்து மனிதர்கள் தங்களை பெரியவர்கள் என்று நினைக்கலாம், அதோட சொல்யூஷன் உண்மையான மகத்துவம் அல்லாஹ்விற்கே உள்ளது. அல் ஹலீம் சாந்தமானவன். அல்லாஹ் சாந்தமானவனாக வந்துட்டு இருக்கிறான். அதனுடைய சேலஞ்ச் மனிதர்கள் சீக்கிரமா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா கோபப்படலாம், சொல்யூஷன் அல்லாஹ் பொறுமையுடன் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல் மஜீத் பெருந்தன்மையானவன். சேலஞ்ச் வந்துட்டு சிலர் வந்துட்டு என்ன பண்ணாங்க? கொடுக்க தயங்கலாம், அதோட சொல்யூஷன் அல்லாஹ் பெருந்தன்மையுடன் அருள் செய்யக்கூடியவனாக வந்துட்டு இருக்கான். நாம் இந்த பெயர்களை நம்மளுடைய குழந்தைகளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நாம சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக வந்துட்டு இருக்கணும். இது அல்லாஹ்வினுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படின்றத நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லணும். இது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.